புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்கின்ற திரைப்படத்துல வில்லன் PS வீரப்பா கதாபாத்திரம் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். எனக்கு பிடிக்காதவர்கள் கோழை, அதிலும் நீ கோழையிலும் மகா கோழைன்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. ஊருக்குள்ள கேவலமானவர்களை பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் இருக்கிற கேவலமானவர்களில் மகா கேவலமானவர் இல்ல, உலக மகா கேவலமானவர் யாருன்றதுதான் பாருங்க. இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா வேற யாரும் இல்லைங்க, அவர் வாயாலேயே சொன்ன ஆதாரபூர்வமான விஷயங்களோடு சேர்த்து இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஒரு வழியா அங்க பிரச்சாரம் ரத்து, இங்க பிரச்சாரம் ரத்து, இந்த இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அந்த இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு புலம்பி தீத்து ஒரு வழியா பாருங்க. நேற்றைய தினம் நெல்லைக்கு போய் சேர்றாரு பிரச்சாரம் பண்றதுக்காக. அப்போ விஜய் நெல்லைக்கு பிரச்சாரம் பண்ண போயிருக்காருன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஏதாவது சம்பவம் நடந்திருக்கணுமே. நடந்திருக்கு. 1-2 கிடையாதுங்க, 5 விபத்து, 16 பேர் படுகாயம். இந்த விபத்துலாம் கூட நடந்து எப்படி படுகாயம் அடைகிறாங்கன்னு சொன்னா வழக்கம் போல பாருங்க. செட்டப் பண்ணி கூட்டின்னு போற கூட்டம் 2 வீலர்ல வழக்கம் போல விஜயோட அந்த பிரச்சார வாகனம் போயிட்டே இருக்கு. அப்படி போய்கொண்டிருக்கும் அந்த பிரச்சார வாகனத்தின் பின்னாடியே 2 வீலர் எடுத்து வழக்கம் போல கூட்டம் போயிருக்கிறாங்க. கேட்டாக்கா ஆர்கானிக்கா இயற்கையாக தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரே பேட்டர்ல 2 வீலரை வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க? விஜய் எங்க பிரச்சார வாகனத்தை எடுத்துன்னு போனாலும் அந்த பிரச்சார வாகனத்துக்கு பின்னாடி எப்படி ஒரே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே ஸ்டைல்ல போவாங்க? சரி, விஜயோட ரசிக ஜாம்பிஸ் கூட்டம், அந்த ரசிக கூட்டம் பாருங்க விஜயை ஃபாலோ பண்ணிட்டு தன்னெழுச்சியாகத்தான் இயற்கையாக ஆர்கானிக்காக கூட்டம் கூடுதுன்ட்டு இவங்க சொல்றது உண்மையாக கூட எடுத்துப்போமே, தப்பு கிடையாது. இப்போ ஒரு இடத்துல விபத்து நடக்கிற பட்சத்தில் 2வது இடத்துல பாருங்க அந்த விபத்து நடக்காம இருக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவாங்க. ஆனால் விஜய் போற எல்லா இடத்துலையும் தொடர்ந்து ஒரே மாதிரியான விபத்துகள் நடக்குது. விஜயோட யம வாகனம் பிரச்சார வாகனத்தை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. விஜய் வண்டியை பார்த்துக்கினே போறதுல பாருங்க முன்னாடி நிற்கிற வண்டி என்னன்னு தெரியாம கூட எடுத்துட்டு போயிட்டு விட்டு மண்டையை உடச்சிக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இதே மாதிரி தான் நடந்து விக்னேஷ் என்கின்ற ஒரு இளைஞர் அநியாயமா படுகாயமடைந்து பல நாட்கள் ICUல இருந்து இறந்து போனாது. ஸோ இப்படி தொடர்ந்து ஒரே மாதிரியான விபத்துகள். விஜய் வாகனத்தை ஃபாலோ பண்ணிட்டு போற அந்த கூட்டம் பாருங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து முன்னாடி வண்டி மேலாம் இடிச்சு தொடர்ந்து உயிர் பலிகள் நேருவதை விஜய் பார்த்துதாங்கிறாரு. பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு பார்க்கும்போது கண்ணாடி வழியா பார்த்துதாங்கிறாரு. நம்ம பின்னாடி எவ்வளவு வண்டி வருது, நம்ம செட்டப் பண்ண வண்டிலாம் கரெக்டான எண்ணிக்கையில வருதான்ட்டு உட்கார்ந்து எண்ணிந்தாங்கிறாரு. என்றைக்காவது ஒரு நாள், ஒருவேளை விஜய் நல்லவனாக இருக்கிற பட்சத்தில் என்றைக்காவது ஒரு நாள் என்னப்பா இது ஏதோ 1-2 இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, உயிர் பலி நடக்குது, ஆனா ஏன் எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிறீங்க? எல்லாம் பையன் தூக்கி ஏன்பா ஏமாலியே போடுறீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? வராதிங்க, பின்னாடி போங்க. நீங்க பின்னாடி போகாம இந்த பிரச்சார வாகனம் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க மாட்டோம், நீங்க முதல்ல பின்னாடி போனாதான் நாங்க போவோம்னு சொல்லி வாகனத்தை வந்த வழியை பின்னாடி திருப்பி அனுப்ப வேண்டியதுன்னு. நல்லவர்களாக இருக்கிற பட்சத்துல விஜய் அதுதான் செய்வாரு. ஆனா விஜய் யாருங்க? கூட்டத்தை ரசிக்கிறவரு, விரும்புகிறவரு. கூட்டத்தை பார்த்து நமக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு ரசிக்கிற ஒரு பெக்யூலியர் சைக்கோ. கரூர்ல அவ்வளவு கூட்டத்தை கூட்டி டம்ப் பண்ணி ஒரே இடத்துல வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுனவர் தானே அவரு. ஸோ கூட்டத்தை பார்த்து ரசிக்கும் பெக்யூலியர் சைக்கோ மனநிலை கொண்ட விஜய் கிட்ட எப்படிங்க நல்ல விதமான விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியும்? நல்லவராக இருக்கிற பட்சத்துல விஜய் நிறுத்தி பின்னாடி வராதிங்கப்பா, திரும்பி போங்க, உசுரா மதிக்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் பாருங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இவர் தான் பண்ண சொல்றாரு. இப்போ தன்னெழுச்சியாக கூடுகின்ற கூட்டமாக இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் யோசிக்க மாட்டாங்க. என்னப்பா இது, கேப் கூட இல்லாம வழியே விடாம இப்படியே கூட்டமா 2 வீலர் எடுத்துன்னு போயிதுன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து முன்னாடி இருக்கிற வண்டி மேல மோதின்னு மண்டையெல்லாம் ஒட்டிக்கின்னு உசுரை பறிகுட்டுறாங்க. ஏன் விலை மதிப்பு இல்லாத நம்ம உசுரை இவர் பின்னாடி போயிட்டு பறிகுட்டணும்? ஓகே, அவர் பின்னாடி போவோம், பிரச்சனை கிடையாது. ஆனா இதே மாதிரி ஏன் போகணும்னு யோசிப்பாங்க இல்லைங்களா? தன்னெழுச்சியாக உண்மையிலேயே கூடுகின்ற தானா சேர்கிற கூட்டமாக இருக்கிற பட்சத்தில் யாராவது ஒருத்தர் யோசிப்பாங்க. இது செட்டப் பண்ணி கூட்டுற யூனிஃபார்மான ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கிற கூட்டம். அதனால தான் பாருங்க வழக்கம் போல இந்த 2 வீலர் செட்டப் கூட்டம் நெல்லையில விஜய் போயிட்டு இருக்கும்போது ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது வழக்கம் போல பாருங்க முட்டின்னு மோதின்னு டம்மால்னு மண்டையெல்லாம் உடச்சி நிற்கிறாங்க. இது தானா சேர்ந்த கூட்டமாக இருக்கிற பட்சத்தில், விஜயோட ரசிகர்களாக இருக்கிற பட்சத்தில், என்னப்பா இது நம்மளை பார்க்கறதுக்காக ரத்தம் சிந்துறாங்களே, இறங்கி கீழே வந்து என்னன்னு பார்த்துருப்பார் இல்லைங்களா? பார்க்கல. ஏன்? அதுதான் செட்டப் கூட்டம். காசை வாங்கி தானே வந்துருக்கிறாங்க. ஒழுங்கா வண்டி போட்ட தெரியாம முட்டின்னு மோதி நின்னா நான் ஏன் இறங்கி வரணும்? உட்ரா போட்ட வண்டி அடுத்து இந்த பக்கம் யார்ப்பா அது ஓடி வருது? ரொம்ப வேகமா ஓடி வராது. ஸ்கிரிப்ட்ல இருக்குதா பாருங்க, இந்த மாதிரி இந்த சமயத்துல கையில மாலையை வச்சு எனக்கு போடுறதுக்காக ஓடி வருவார். அப்ப அந்த சமயத்துல நின்று பிலிம் காட்டுங்கன்ட்டு ஏதாவது மாலை ஏதாவது இருக்கா பாருங்க ஸ்கிரிப்ட்ல. இல்லையே, ஸ்கிரிப்ட்ல இல்லையே அந்த மாதிரி. அப்படி இருந்து ஏன் ஓடி வராதுப்பா இது?
கொடுத்த காசுக்கு மேல ரொம்ப ஓவரா நடிக்கிறாரு. கொஞ்ச தூரம் ஓடி வரட்டும், பிரச்சனை கிடையாது. நீ வண்டியை நிறுத்தாத, போயிட்டே இரு. போ 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 போயிட்டே இரு, போயிட்டே இரு, போயிட்டே இரு, போயிட்டே இரு. ஸ்கிரிப்ட்ல இல்லாத நடிப்பெல்லாம் நடிக்கிற, வா கொஞ்ச தூரம் ஓடி வந்து எனக்கு மாலையை போடு, கண்ணாடி திறக்க மாட்டேன். அப்படியே வண்டியில மாட்டி வச்சுட்டு போயிட்டே இரு. ஏன் இந்த வேலை விஜய்க்கு? என்ன பாருங்க, விஜய் அரசியலுக்கு யாருக்காக வந்தேன்னு சொன்னாரு? ரசிகர்களுக்காக. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா 33 வருஷமா என் கூடவே இருந்து எனக்காக என் படத்தை நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ சகித்து கொண்டு கவுண்டர்ல கியூல நின்று டிக்கெட்டு வாங்கி பார்த்த அந்த ரசிகர்களுக்காகத்தான் அரசியலுக்கு வரேன்னு இங்க மட்டும் இல்ல மலேசியா வரைக்கும் போய் சொன்னாரு. ஸோ ரசிகர்களுக்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த எனது ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. பிரச்சாரம் பண்ண போறாரு ரசிகர்களை பார்ப்பதற்காக. அப்படி பார்க்க போற ரசிகர்கள்ல யாரோ ஒருத்தர் கையில மாலையை வச்சு ஓடி வந்தாரு. வண்டியை நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதுனே, மாலை வாங்கி போட்டுக்க வேண்டியதுனே. ஆனால் அதை விட்டு ஏன் கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிற, கொஞ்ச தூரம் நீ ஓடி வா அப்படின்னு ஓடி வர வைக்க வேண்டிய அவசியம் என்னங்க? அதுவும் கண்ணாடி கூட திறக்காம வண்டியிலேயே மாலையை போட்டுட்டு போகணும்னு சொல்ற அவசியம் என்னங்க? ஏன்னா பாருங்க, ஸ்கிரிப்ட் எந்த இடத்துக்கு நான் வருவேன், எந்த இடத்துல நின்று நம்ம எந்த இடத்துல செட்டப் பண்ணி நிற்கிறாங்களோ அவங்க செட்டப் பண்ற மாதிரி தான் அந்த பேட்டர்ன்ல வரிசையில் வரணும். ஆர்டர் பிரகாரம் ஸ்கிரிப்ட்ல இருக்க மாதிரி வரணும். இந்த இடத்துல ஒரு பையன் வருமா, அந்த பையனை தூக்கி தோல் மேலே வச்சுன்னு ஃபிலிம் காட்டணும். இந்த இடத்துல கூலிங் கேஸை தூக்கி போடுவாங்க, அந்த கூலிங் கேஸை வாங்கி நான் மாட்டிக்கணும். பேப்பரை தூக்கி அடிப்பாங்க, அந்த பேப்பரை நான் வாங்கி கேட்ச் பிடிக்கணும். கிட்டாரை தூக்கி அடிப்பாங்க, அந்த கிட்டாரை கேட்ச் பிடிச்சி கிரிங் 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 கிரிங்னு வாசிக்கணும். பழத்தை தூக்கி போடுவாங்க, ஃபோட்டோவை கொடுத்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, மாலையை வீசுவாங்க, துண்டை தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் ஆர்டர் பிரகாரம் பண்ணணும். ஸோ ஆர்டர் பிரகாரம் பண்ணுற பட்சத்தில் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை நான் ஆர்டர் படி அப்படியே நடந்து அந்தந்த இடத்துல நின்று நான் ஃபிலிம் காட்டுவேனப்பா. ஆனால் செட்டப் பண்ணாமல் ஸ்கிரிப்ட்லேயே இல்லாமல் திடீர்னு யாராவது ஒருத்தர் ஓடி வந்தால் மனுஷனுக்கு பதட்டம் ஏற்படும் இல்லைங்களா, எதுக்காக வராருன்ட்டு. ஸோ ஆல் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆர்டர் படி நீங்கள் ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை ஆர்டர் படி அழகாக வந்தீங்கன்னா அதே ஆர்டர் படி நான் ஃபிலிம் காட்ட முடியும். ஆர்டரில் இல்லாமல் ஸ்கிரிப்டில் இல்லாமல் யாராவது திடீர்னு தன்னெழுச்சியாக உண்மையிலேயே தன்னெழுச்சியாக யாராவது வந்தீங்கன்னா நாங்கள் நிற்க மாட்டோம்ப்பா, நிறுத்த மாட்டோம்ப்பா, போயிட்டே இருப்போம். போகிறாரு, போய் வழக்கம் போல பாருங்கள், நெல்லையில் பேச வேண்டிய இடத்துல போயிட்டு சேர்றாரு. என்ன பேச போகிறாரு அங்கே போயிட்டு? அதுவும் வழக்கம் போல் ஸ்கிரிப்ட், ஒரே ஃபார்மெட்டில் உருவான ஸ்கிரிப்ட். எல்லா இடத்துலையும் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாரு? வழக்கம் போல பாருங்கள், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, போதைப் புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சு, வன்முறை எங்கே பார்த்தாலும் தலைவிரிச்சு ஆடுது, எந்த இடத்துல பார்த்தாலும் 144 ஊரடங்கு உத்தரவு தமிழ்நாட்டில் போட்டுக்கிறாங்க. தினமும் ஏதாவது ஒரு 12-13 இடத்துல ஊரடங்கு உத்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அதனால பாருங்க, வன்முறை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஒழுங்கா ஆட்சி பண்ணியிருந்தா இதெல்லாம் நடக்குமா தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் நடமாடவே முடியல. சும்மா கதவை தந்து எட்டி பார்க்க முடியல, தூக்கின்னு போயிடுவாங்க. பெண்கள்லாம் பாருங்க, சூரிய மறையத்துக்குள்ளவே வீட்டுக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா சூரியன் அஸ்தமனமாகி கொஞ்சோண்டு இருட்டுற சமயம் தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உத்தரவாதம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. எப்படி யார் எங்க வந்து எவ்வளவு பெண்களை தூக்கின்னு போவாங்கன்னு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கோரமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? அதே மாதிரிதான் போதை புழக்கம், போதை பழக்கம். தமிழ்நாட்டில் பாருங்க, யாருமே வேலைக்கு போறதே கிடையாது. வேலைன்றது ஒண்ணு யாருக்குமே தெரியவே தெரியாதுங்க. 8 கோடி பேரும் பாருங்க போதை பழக்கத்திலே உண்டுனுக்குறாங்க. தமிழ்நாட்டில் போதை பழக்கம் உருவான அந்த 8 கோடி மக்களை பார்த்து விட்டு நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, உலக நாடுகள்லாம் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. என்னப்பா இது, ஒரு மாநிலத்தில் 8 கோடி பேரும் ஒட்டுமொத்தமா A to Z எல்லாருமே போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக இருப்பாங்களா? சரியில்லையே தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். போதை பொருள் கலாச்சாரம் ஏன் அதிகமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு சரியா இல்ல, வன்முறை ஏன் தலைவரிச்சு ஆறுது? டேமா சூசோ இல்லாம இதே பேட்டர்ன்ல தான் பாருங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி நேற்று தினம் நெல்லையிலயும் வாந்தி எடுத்திருக்காரு. இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? பதில் சொல்ல தகுதி இருக்கான்னு தான் கேட்டிருக்கணும். ஆனா கொஞ்சம் நாகரிகம் கருதி அப்படி வேணான்னு பாக்குறேன். சொன்னோம் இல்லைங்களா இன்ட்ரோல, இதற்கு முன்பாக கேவலமானவர்கள் என்று யாராவது ஒருத்தர் 2 பேரை பார்த்திருப்போம். ஆனால் உலகமகா கேவலமானவர்கள், உலகத்துல இருக்கிறதுலயே மகா மட்டமான கேவலமானவர் யார் என்பதை பாருங்க. வேற யாரும் சொல்லலைங்க, விஜய தான் சொன்னார், நான் தான் அந்த மகா கேவலமானவன் என்று. யூனிஃபார்மா ஒரு டூல் கிட்ட ரெடி பண்ணி சோசியல் மீடியால பரப்ப விட்டாங்க இல்லைங்களா, PR டீம் எல்லாம் வச்சு. அந்த டூல் கிட்டோட ஸ்கிரிப்ட் தான் பாருங்க விஜய் கிட்ட இருக்கு. கரூர்ல விஜய் மேல பழிய போட்டு எப்படியாவது மக்கள் கிட்ட இருந்து விஜயை பிரிக்கிறதுக்கு சதி பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணாலும் பாருங்க, மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்களே விஜய. எவ்வளவு அவதூறுகள்! இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு,
விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. மறுபடியும் சொல்றேன், வேமா சூசோ இல்லாம மக்கள் சொல்லாதீங்கய்யா, ரசிகர்கள்னு சொல்லுங்கன்னாலும் கேட்க மாட்டாரு. மக்கள் வேற, ரசிகர்கள் வேற. கரூர்ல பழிக்கு மேல பழி போட்டாங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? யார் போட்டாங்க பழி? சொல்லணும் இல்லைங்களாப்பா? ஏன்னா முதல்வர் அவர்களே அன்றைக்கு என்ன வீடியோல சொன்னாருங்க, எந்த ஒரு கட்சி தலைவனும் தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு இதை போல ஒரு நிலைமை உருவாக வேண்டும் என்று யாருமே நினைக்க மாட்டாங்க. இந்த சமயத்துல விஷமத்தனமான பிரச்சாரங்களை யாரும் செய்யாதீங்க, பொருளியை கலப்பாதீங்கன்னு தான் முதல்வர் அவர்கள் சொன்னார். ஆனால் விஜயை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்தில் அவ்வளவு உயிர் பலிகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தலதெறிக்க அவங்க எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு ஓடி போனது யாருங்க? முதல்வரா இல்ல விஜயா? அம்போன்னு எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போயிட்டு 2-3 தினங்கள் கழித்து வீடியோ போட்டு பழிய தூக்கி யார் மேல யார் போட்டதுங்க? விஜய் தான் போட்டாரு. முதல்வர் சார், சிஎம் சார், ஏதாவது பழி வாங்கணும்னா நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், ரெண்டும் ஒன்று தான், மேலேயும் கீழே இருக்க போகுது, இருந்தாலும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி பிரித்து சொல்கிறாராம்மா. அப்படி பிரித்து சொல்லி பழிய தூக்கி யார் போட்டதுங்க? யார் மேலே? விஜய் தான் போட்டாரு. தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு இதை போல ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்று எந்த ஒரு கட்சி தலைவரும் விரும்ப மாட்டார், நினைக்க மாட்டார் என்று சொன்ன முதல்வர் அவர்கள் எங்க இருக்காரு? விஜயை பார்ப்பதற்காக கூடியிருந்த கூட்டத்தில் அவ்வளவு உயிர் பலிகள் நடக்குதுன்னு தெரிந்த பிறகும் கூட தலை தெறிக்க அவங்கள விட்டுட்டு அம்போன்னு ஓடி போயிட்டு சென்னையில வந்து உட்கார்ந்து 3 தினங்கள் கழித்து வீடியோ போட்டு முதல்வர் மேல பழிய திருப்பி விட்ட விஜய் எங்க இருக்காருங்க? அப்ப கரூர் விஷயத்துல யார் மேல யார் பழிய தூக்கி போட்டு இன்றைக்கும் சுத்தி நிற்கிறதுங்க? சரி, என் மேல பழிய போட்டாங்க, என் மேல பழிய போட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன பழிய போட்டாங்க? 41 பேரை விஜய் தான் வண்டி ஏற்றி கொலை பண்ணி மிதிச்சு நசுக்கி சாகடிச்சார்னு போட்டாங்களா? இல்ல விஜய் தான் அந்த 41 பறிபோன உயிர்களுக்கு மூல காரணம்னு சொன்னாங்களா? சொல்றது கிடையாது. உண்மை அதுதான், விஜய் தான் மூல காரணம். இல்லைங்க நான் மூல காரணம் கிடையாதுங்க அப்படின்னா உங்களோட பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவியில் ரெக்கார்டான ஆதாரங்களை எடுத்து போட்டுருங்க. நாங்கள் சும்மா தாங்க வந்திருந்தோம், போலீஸ் தான் எங்கள் வண்டியை நிறுத்தி உள்ள வாங்கன்னு அவங்க தான் கூட்டிட்டு போயிட்டு உயிர் பலியை ஏற்படுத்தினாங்கன்ட்டு ஆதாரத்தை கொடுத்துட வேண்டியதானே? கையில் வெண்ணையை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவதை போல கையில் ஆதாரத்தை வைத்துக்கொண்டு ஏன்பா எங்கெங்கயோ போய் சுற்றி நிற்கிறீங்க? உங்க பிரச்சார வாகனம், நீங்க காசு போட்டு 6 கோடி ரூபாய் காசை போட்டு செட்டப் பண்ண பிரச்சார வாகனம், அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ள இன்ஸ்டால் பண்ண சிசிடிவி, அந்த சிசிடிவியில் பதிவாகும் காட்சிகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வச்சுருக்கிற டிவிஆர், டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டரு, இது போக எவ்வளவு விலை உயர்ந்த கேமராக்கள், சினிமா ஷூட்டிங்காக பயன்படுத்துகின்ற விலை உயர்ந்த கேமராக்களை சுற்றி வச்சு எக்கச்சக்கமான கேமராமேன்களை கொண்டு படம் பிடிச்சி வச்சுருக்கிறீங்க. இது எல்லா ஆதாரத்தையும் மொத்தமாக ஒன்று திரட்டி இங்கே பாருங்கப்பா, எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் பாட்டுக்கு சும்மா தான் வந்திருந்தேன், எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் தான், அவங்க தான் பாருங்க ஏதோ ஒரு சதி வேலை பண்ணி இந்த கரூர் சம்பவத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று கேமராவில் பதிவான ரெக்கார்டெல்லாம் எடுத்து போட்டுற வேண்டியதுனுங்க. ஹை டெஃபினிஷன் ஆதாரங்களை கையில் வைத்துக்கொண்டு என்ன பண்ணிருக்கிறீங்க? எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா தைரியமா நின்று கட்ஸோட கெத்தோட விஜய் நேத்து கேட்டாரு, கட்ஸ் இருக்குதா? இந்த மாதிரி என்ன மாதிரி பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் எந்த கட்சிக்காவது எந்த கட்சி தலைவனுக்காவது கட்ஸ் இருக்கான்னு கேட்டாரு. உண்மையிலேயே அந்த கட்ஸ் உங்ககிட்ட இருந்து அந்த கட்ஸோடு எந்த ஒரு பிரச்சனையை நின்று எதிர்த்து ஃபேஸ் பண்ண துப்பு இல்லாம ஓடி ஒழிஞ்சிட்டு 41 விலை மதிப்பில்லாத உயிர்களை பலி வாங்கிட்டு இன்னமும் பாருங்க கொஞ்சோண்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்தவங்க மேலேயே பழிய போட்டு திரிஞ்சுனுங்கிற விஜய் சொல்றாரு பாருங்க, அவர் மேல பழிய போட்டாங்களா? இதுல என்ன பழிய போறதுல இருக்குது? 41 உயிர்கள் பறிபோனதற்கு மூல காரணமே விஜய் தானே. அந்த வழக்குல முதல் குற்றவாளியாக இந்நேரம் விஜய் தான் தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்கணும். கரூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை விஜய் ஏற்படுத்துற அந்த இடத்துல மட்டும் முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்க, கரூரை விட்டு வெளியே போயிருக்க முடியாது. அவரு அங்கேயே வச்சு லாக் பண்ணி அவரை தூக்கி உள்ள உட்கார வச்சு முதல் குற்றவாளியாக எஃப்ஐஆர்ல சேர்த்திருப்பாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதுதான் உண்மையில் நடக்க போகுது பாருங்க. கரூர் சம்பவத்தை தீர விசாரித்து கடைசியில் பாருங்க கன்க்ளூஷன் கொடுப்பது என்னவென்றால், கன்க்ளூஷன் என்ன வரும்னா, விஜய் தான்ப்பா இந்த வழக்கில் முதல் குற்றவாளி என்கின்ற ஆதாரத்தை எடுத்து போட போறாங்க. சாத்தான்குளம் வழக்கில் எப்படி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்ததோ, கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்டா வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் பாருங்க கரூர் சம்பவத்திலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வரதான் போகுது. அப்படி வருகின்ற தீர்ப்புல முதல் குற்றவாளியாக விஜய் தான் வந்து நிக்க போறாரு. அப்ப எந்த பாஷையில கத்தி அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறான்றத பார்க்க தான் போறாங்க. அடுத்து டூல் கிட்டு வரிசையில ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்கிட்டாங்க. முடக்கந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் அவங்களுக்கு தெரியும்னா யாருன்னு சொல்லுங்க. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான், அதனால படத்தை முடக்கி. இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. ஜனநாயகம் திரைப்படத்தை முடக்கிட்டாங்கன்னு சொன்னா முடக்கணும் உங்களுக்கு பேர் கிடையாதா? மோடி அவர்கள் முடக்கிட்டாரு சென்சார் போர்டு சேர்ந்து சொல்லுங்க.
பிஸ்கேஜேபி கட்சியும் சென்சார் போர்டும் இணைந்து என் படத்தை முடக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. மத்திய அரசு வேண்டுமென்றே என்னை பழிவாங்க வேண்டுமென்று ஏதோ ஒரு நோக்கத்திற்காக சென்சார் போர்டோடு இணைந்து என் படத்தை முடக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. முடக்கிறவங்களுக்கு பேர் கிடையாதா? முடக்கிட்டாங்கன்னா யார் முடக்கினாங்க? திமுகன்னு பேர் வந்தாலோ, ஸ்கிரிப்ட்ல ஸ்டாலின் அவர்கள்னு பேர் வந்தாலோ டக்குன்னு எந்த ஒரு யோசனையும் இல்லாம டக்குன்னு சொல்லிடுறீங்க. ஏன் பிஸ்கேஜேபி கட்சி மோடி அவர்கள் மத்திய அரசுன்னு சொன்னா ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்தா கூட ஏன் தொண்டை வரைக்கும் வருது, வாயில வந்து விழமாத்து? விழாது. ஒரு வேளை வந்து விழுந்ததுன்னா இவர் போய் விழ வேண்டிய இடத்துல போயிட்டு விழுவாரு. அதனால தான் பாருங்க, தொண்டை வரைக்கும் வரதான் அப்படியே முழுங்கி கலைச்சிருவாரு. ஏன்னா அவ்வளவு பயம். ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்கன்னு சொல்லுவாரே தவிர யார் முடக்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஏன் திமுக தான் முடக்கின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு. ஒருவேளை திமுக முடக்கிருந்தா டக்குன்னு சொல்லிப்பாரு திமுக தான்ட்டு. ஆனா முடக்கு திமுக இல்லை இல்லைங்களா? அதனால பாருங்க, மென்னும் முழுங்கி யாருன்னு தெரியும் ஜனநாயகன் படத்தை முடக்கந்து. அதனால படத்தை முடக்கி இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. சரி இருக்கட்டும். எப்படியும் பாருங்க, ஜனநாயகன் திரைப்படத்தை யார் முடக்கினாங்கன்னு அடிச்சு கேட்டா கூட விஜய் சொல்ல மாட்டாரு. அடுத்து பாருங்க SOP. என்னடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான், அதுவும் எடுபடல. சரி அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். அவனுக்கு மட்டும் போடு, மத்த கட்சிகள்லாம் விடு. விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க பேமா சூசோ இல்லாம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். பிரதமர் அவர்கள் வந்தா கூட அவர்களுக்கும் முறையான SOP இருக்கு. பிரதமர் அவர்களே பாருங்க ரோட் ஷோ தமிழ்நாட்டில் நடத்தணும்னு சொன்னாலும் அவருக்கும் முறையான SOP போட்டு தான் அவர் ரோட் ஷோக்கு அனுமதிப்பாங்க. ஆனா பாருங்க விஜய் தான் ஐயோ எனக்கு SOP போடுறாங்கன்ட்டு எந்த கட்சிக்கும் போடாத SOP போடுறாங்கன்னு ஆமா போடுவாங்க. அப்படிதான் எந்த கட்சியிலும். ஏன்னா உயிர் பலி நடக்கிறது இல்லை இல்லைங்களா? விஜய் கட்சி தொடங்கிய நாள் முதல் அவர் போடுற முதல் கூட்டத்திலிருந்து கடைசியாக கூடுற கூட்டம் வரைக்கும் ஏதாவது ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி உயிர் பலியை தொடர்ந்து வாங்கிருக்கிறீங்க. டிவிகே கட்சியில் ஏற்படுகின்ற உயிர் பலியை போற வேற எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் ஏற்படுவது இல்லை. அதனால தான் பாருங்க யாருக்குமே போடாத SOPயை உங்களுக்கு போட்டாங்கன்னு கூட எடுத்துப்போமே. அப்படி போட்டா கூட நல்லது தானே. இருந்தாலும் பாருங்க போடாத SOPயை இவருக்காக டிசைன் பண்ண மாதிரி பில்டப் பண்ணுறாரு. சரி இப்பதான் பாருங்க ஆளுங்கட்சி அதிகாரத்தின் கீழ் எதுவுமே இல்லையே. நீங்க தானே சொன்னீங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் மட்டும் உள்ள வரட்டும், அப்புறம் பாருங்க நாங்க யாருன்னு காட்டுறோம்ட்டு. நீங்க தானேப்பா சொன்னீங்க. என்னைக்கு நியூட்ரல் ஆகுனா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. அன்னைய நோட்டிபிகேஷனோட முதலமைச்சரோட சைன் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு, அதோட ஓவர். அப்ப தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்போது மக்களுடைய எழுச்சி அப்ப பாப்பீங்க, மக்களுடைய கோபத்தை நீங்க பாப்பீங்க. இப்பதான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ள வந்துச்சு. இன்னமும் பாருங்க தேர்தல் ஆணையத்தின் மீது பழிய போடாம எங்களுக்கு அனுமதி கொடுக்காததுக்கு காரணம் திமுக ஏன் தொடர்ந்து திமுகவை பற்றியே வாந்தி எடுத்துருங்க. காலையில சூரியன் உதயமாகுதோ இல்லையோ ஆனா அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த அழுகின்ற டூல் கிட் வரிசையில பாருங்க அடுத்து வேமா சூசோ இல்லாம சொன்னார் பாருங்க, அதுவும் எடுபடல. சரி அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. இதை குறிப்பிட்டு தான் சொன்னது. இதற்கு முன்பாக கேவலமானவர்களை நம்ம யாராவது ஒரு சிலர் பார்த்திருப்போம். உலகமாக பார்க்காத ஒரு மகா கேவலமானவர் யார் என்றால் அது விஜய் தான். யூனிஃபார்மா ஒரு டூல் கிட்ட ரெடி பண்ணி கரூர்ல பழிக்கு மேல பழிய போட்டாங்க, ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்க, SOPயை போட்டு தடுத்தாங்க. அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் கூட ஒரு ஓரமா வந்துட்டு போட்டோம். ஆனா பாருங்க அந்த டூல் கிட்டு வரிசையில கேவலமான விஷயத்த சொல்றாதே. விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு தொடர்ந்ததற்கு காரணம் கூட திமுக தான். விஜயோட மனைவியான சங்கீதா அவர்களை இயக்குவதும் திமுக தானா? விஜயை எந்தெந்த வகையிலையும் எதிர்ப்பதற்கு திமுக முயற்சி பண்ணாங்க, முடியல. மக்கள் கிட்ட இருந்து விஜயை பிரிக்க முடியல. அதுக்காக பாருங்க இன்னொரு புது வழியை கையாண்டாங்க. அதுதான் விவாகரத்து வழக்கு. விஜயோட மனைவி சங்கீதாவை தூண்டிவிட்டு விவாகரத்து வழக்கு கோருவதற்கு காரணமும் திமுக தான்ட்டு வேமா சூசோ இல்லாம இப்படி சொல்றீங்களே, கேவலம் ஓட்டு பிச்சைக்காக. இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? 27 ஆண்டுகளுக்கு மேலாக உடன் வாழ்ந்த ஒரு கட்டிய மனைவியை இன்னொருத்தர் இயக்குறாங்க, இன்னொரு கட்சி தான் இயக்குறாங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்லைங்களா? சொல்வதற்கே நாக்கு கூசுகின்ற விஷயத்தை எப்படிங்க கேமராவுக்கு முன்னாடி மைக்க வச்சுங்க அசால்ட்டா போற போக்குல சொல்றீங்க? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். சரி திமுக தான் இந்த வேலையை பண்ணுது. சங்கீதா அவர்களை தூண்டிவிட்டு திமுக தான் விவாகரத்து வழக்கு கேட்க சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்குங்களா? சாலிட் ப்ரூஃப் இருக்கா? சரி எதுக்கு தான் விஜய் ப்ரூஃப் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு?
கையிலேயே ப்ரூஃபை கரூர் சம்பவத்தில் வச்சுன்னு இன்னமும் ப்ரூஃபை கொடுக்க மாட்டாரு. இதுக்கு மட்டும் ப்ரூஃப் கொடுப்பாரா? சரி, ப்ரூஃப் எதுவுமே கொடுக்காம, ப்ரூஃப் எதுவுமே இல்லாம திமுக தான் இந்த வேலையை பண்ணுதுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குப்பா? என்னதான் உங்களை ஃபாலோ பண்ற தற்கொலை கூட்டம் எதை சொன்னாலும் கை தட்டி விசில் ஊதத்துக்கு ஆட்கள் இருக்காரு அப்படின்றதுக்காக இப்படியாப்பா? எந்த ஒரு மனைவியாவது, அது விஜய் அவர்களின் மனைவின்னு சொல்லலைங்க, எந்த ஒரு மனைவியாவது கட்டிய கணவன் மீது அவதூறை வாரி இறைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா வந்து இறைச்சிருவாங்களா வாரியே அவதூற? உன் கணவனை குறித்து பொய்யா பேசுமா, உன் கணவன் மீது பரப்பக்கூடாத அவதூறெல்லாம் பரப்புமா, உன் கணவன் மீது பழிக்கு மேல பழிய போடுமா, உன் கணவன் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சதா சொல்லுமான்னு யாராவது வந்து மனைவி கிட்ட சொன்னாங்கன்னா அப்படிங்களா அப்படியே செஞ்சிடறோம் தும் தாத்தான்னு சொல்லி கணவன் மீது கட்டிய மனைவியை அவதூறு பரப்பி பழிய தூக்கி போடுவாங்களா? அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்குன்னு வாய்ப்பில்லை ராஜா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விஜய் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிற பட்சத்துல, குடும்பத்துக்காக வாழ்ந்தவராக இருக்கிற பட்சத்துல இந்நேரம் என்ன நடந்திருக்குங்க? யாரை பார்த்து என்ன சொல்ற? யார் மேல பழிய போட சொல்ற? யார் மேல அவதூறு பரப்ப சொல்ற? நல்லவர் மீதா? என் கணவர் விஜய் மீதா? சீ, இது என்ன கொடுமை! இப்பவே உங்க முகத்திரை, திமுக முகத்திரை நான் கிழிக்கிறேன் பாருங்க. பிரஸ் மீட் வாங்க 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 வாங்க, ஊர்ல இருக்கிற எல்லா மீடியாவும் வாங்க. திமுகவை இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நான் திமுகவோட உண்மையான முகத்திரையை கிழிக்கிறேன். இது வரைக்கும் எனது கணவர் விஜய் மீது பழிக்கு மேல பழிய போறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, எதுவுமே கை கூடல. இப்ப கடைசியில பாருங்க, என்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு திமுக இறங்கிட்டாங்க. என்னை மிரட்டி எனது கணவருக்கு எதிராக விவாகரத்து வழக்கு போட சொல்றாங்க. இப்ப பாத்தீங்களா, எனது கணவர் திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றது உண்மையாச்சு இல்லைங்களா? பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. எனது கணவர் மீது அவதூறு பரப்புவதற்காக திமுக என்கிட்ட பேசின ஆடியோ பாருங்க, வீடியோ பாருங்கன்னு இந்நேரம் எடுத்து போட்டிருப்பாங்களே. விஜய் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிற பட்சத்துல, அந்த குடும்பத்துக்காக விஜய் வாழ்ந்திருக்கிற பட்சத்துல இந்நேரம் விஜய் உடன் தானே நின்று இருப்பாங்க. ஒரு நடிகராக இருந்த சமயத்திலேயே விஜய் உடன் இருக்கும்போது, அப்போ அந்த நடிகர் முதல்வராக போகிறார் அப்படின்னு வேற சொல்றீங்க. வருங்கால முதல்வர் கூட தான் நிற்பாங்க கட்டிய மனைவி. ஆனா அப்படி நிக்கலையேப்பா. உங்களுக்கு எதிராகத்தானே உங்க மனைவி நிக்கிறாங்க, உங்களை எதிர்த்து தானே நிக்கிறாங்க. இருக்கிற உண்மையை அந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. நீங்க கட்சி தொடங்குவதற்கு முன்பாக இருந்தே உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட விஷயம் புகைந்து கொண்டிருக்கிறது. நான் எவ்வளவுதான் பொறுத்து பார்க்கறதுங்க, முடியல. என்ன ரொம்ப இம்சை பண்றாரு, கொடுமை பண்றாரு, இவர் ஒரு பெக்யூலியர் சைக்கோ மனநிலை கொண்டவர்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க வழக்குல. ஸோ பல ஆண்டுகளாகவே உங்க குடும்பத்தில் புகைந்து கொண்டிருந்த விஷயம் பாருங்க வெடிச்சு வெளியே வந்ததற்கும் இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்ப்பா? இதுல வேற பாருங்க, விஜய் கேட்டார் பாருங்க, இத்தனை வருஷம் இல்லாமன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் இத்தனை வருஷம் இல்லாம இப்ப சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு ஓப்பனா கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, இது வரைக்கும் காசு வாங்கிட்டு திரையில் மேக்கப் போட்டு நடிச்சிருந்தீங்க சினிமாவில். ஆனா இப்ப வாழ்க்கையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லைங்களா? உங்களை விட்டா தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு நிஜ ஹீரோ யாருமே இல்லாத வகையில உங்களுக்கு தங்களுக்கு தாங்களே தன்னைத்தானே பூஸ்டப் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? அந்த பூஸ்டப்பை தூளாக்கணும். உங்களை ஒரு நிஜ ஹீரோவை போல, தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பதை போல ரியல் வாழ்க்கையில வேஷம் போடுறதுக்காக வந்த உங்க முகத்திரிய டாரா கிழிக்கிறதுக்காக தான் பாருங்க இத்தனை வருஷம் இல்லாம வெளியே வந்திருக்காங்க. சினிமால காசு வாங்கின வேஷம் போட்டு இருந்தாங்க. நிஜ வாழ்க்கையில வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துற அந்த முகத்திரையை நான் கிழிக்காம போக மாட்டேன்னு சொல்லி தான் பாருங்க இத்தனை வருஷம் இல்லாம வெளியே வந்திருக்காங்க உங்க முகத்திரையை கிழிக்கிறதுக்காக. இதுக்கும் திமுகவுக்கும் என்னையா சம்பந்தம்? என்ன பாருங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன்ட்டு பெண்கள் பாதுகாவலரை போல வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தி நிற்கிற விஜய் வீட்டு பெண்களுக்கே விஜயால பாதுகாப்பு கொடுக்க முடியலங்க. கட்டிய மனைவிக்கும் பெற்றெடுத்த பெண் பிள்ளைக்குமே விஜயால பாதுகாப்பு கொடுக்க முடியல. இவர் ஊர்ல இருக்கிற மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி வேஷம் போடுறீங்களாப்பா? உங்க வேஷத்தை நான் கலைக்க வேண்டாமா தான் பாருங்க இத்தனை வருஷம் இல்லாம வெளியே வந்திருக்காங்க. அது எப்படி? மக்களுக்காகவே உழைத்து நல்லது செஞ்சு பழக்கப்பட்டு அதுவே பாருங்க உங்களோட வாழ்க்கையாக மாறி விட்டதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? வெட்கமான சூடு சொன்ன பேமா சூசோ இல்லாம அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. சொந்த குடும்பத்துக்கே எதுவும் செய்யாம உங்களுக்கும் வேறு ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்குதுன்ட்டு மனைவி தட்டி கேட்ட உடனேயே அந்த மனைவிக்கு காசு கொடுக்காம ஒரே இடத்துல போட்டு முடக்கி வெளியே எங்கேயுமே கூட்டு போகாம இருக்கிற நீங்க எப்படிப்பா நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? உங்களால தமிழ்நாட்டில் இந்த நல்லது நடந்திருக்கு, உங்களால தமிழ்நாட்டில் இவ்வளவு மக்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால கோடிட்டு காட்ட முடியுமா? நீங்க நடிச்ச சினிமாவே உங்க ரசிகர்களுக்கு ஃப்ரீயா காட்ட முடியாது. பிளாக்ல டிக்கெட்டை வித்து பணம் பார்க்குற நீங்க
தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணியே உங்க வாழ்க்கையில அதுவே ஒரு பழக்கமாகி விட்டதுன்னு சொல்ற உங்களோட முகத்திரையை நான் கிழிக்க வேண்டாமா? அந்த முகத்திரைக்கு பின்னணியில் இருக்கிற உண்மையான முகத்திரையை நான் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாமா? அதுக்காக தான் பாருங்க, இத்தனை வருஷம் இல்லாம நீங்க வேஷம் போட்டுங்கிற உங்க வேஷத்தை கலைப்பதற்காக அவங்க வெளியே வந்திருக்காங்க. உங்க குடும்பத்துக்குள் ஏற்பட்ட சண்டையின் காரணமாக உங்க இருவருக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில பாருங்க, உங்களோட வேஷத்தை கலைக்கிறதுக்காக வந்த இந்த விஷயத்துக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அரசியலில் கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக, அரசியல் பொழப்பு நடத்துறதுக்காக, ஓட்டு பிச்சை வாங்கறதுக்காக இது வரைக்கும் திமுகவை குறித்து என்னென்னமோ சொன்னீங்க. ஆனா பாருங்க, மகா கேவலமான, சொல்ல முடியாத, இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை தன் மனைவியை குறித்து சொல்றாருன்னு சொல்லும் போது இவர் எப்பேற்பட்ட ஜென்மன்றதை நீங்களே ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா உலக மகா கேவலமான ஒரு விஷயத்தை குறித்தும், அந்த உலக மகா கேவலமானவர் சொன்ன விஷயத்தை குறித்தும், இந்த உலக மகா கேவலமானவரை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.